வாங்க நம்ம மூணாரில் வந்து இப்போ சீசன் ஆரம்பிச்சிருச்சு. அதனால நம்மளுமே என்ன செய்கிறோம், காட்டேஜுக்கு தேவையானதெல்லாம் ஒன்று ஒன்றா வாங்கி வைக்க ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பாட்டில் தான். பாட்டில் வந்து நமக்கு குறைய நாள், அதாவது ஒரு 5-6 மாதமாக நாங்கள் வாங்கவே இல்லை. ஏன்னா வண்டிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு வண்டி புதுசு புதுசாக தான் வர்றாங்க, அதுக்கடுத்து வர மாட்டேங்கிறாங்க. அப்போ நம்ம கூப்பிட்டாலும் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்கன்னா, வண்டி மாறிடுச்சு, டிரைவர் மாறிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. நேற்றுக்கு தச்சையில் நாங்கள் வந்து அடிமாலி போயிட்டு வரும்போது இந்த வண்டிக்காரங்களை நாங்கள் வியூ பாயிண்டில் வச்சு பார்த்தோம். அப்போ உடனே அங்கே நுப்பாட்டி இந்த மாதிரி எங்களுக்கு ரிசோர்ட்டுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னதுமே அவங்க நாளைக்கு வருவேன் சேச்சி அப்படின்னு உடனே கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. நாங்களுமே சரி இன்னும் இந்த வண்டி என்றைக்கு வருதோ வரலையோ அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு 20 கேஸு 2 லிட்ரு 1 லிட்ரு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம். அண்ணன் இருந்ததுனால உடனே என்ன செஞ்சிட்டாங்க, எடுத்து கிச்சன் பக்கமாகவே அடிக்கிட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வியூ பாயிண்ட் வந்து ஓப்பன் வியூ பாயிண்ட் வைக்கிறதுக்கெலாம் இட சௌகரியம்லாம் நமக்கு கிடையாது. அதனால் நானுமே உடனே என்ன செஞ்சுட்டேன், பைசாலாம் கொடுத்துட்டேன். அண்ணன் தவிச்சு போய் ஒரு 10 பாட்டில் 7 வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட்டு ஓப்பனிங் அண்ணன் தான் எடுத்து என்ன செஞ்சாங்க, குடித்தாங்க. அதுக்கடுத்து என்ன செஞ்சாச்சு, அடுத்த வேலை மூணாருக்கு போயிட்டு நம்ம தண்ணி தாங்கி வந்து ஒழுகுது. அந்த பைப்பு ஜாயின் இருக்க இடத்துல கீரல் ஆகிப்போச்சு. அதனால் எம்சில்னு சொல்லிட்டு ஒரு பசையும் ஒரு ஸ்டிக்கரும் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். அடுத்து பார்த்திங்கன்னா அண்ணன் வந்து மூணாரில் போய் டவுனில் காலனியில் தான் லாண்ட்ரி போடுவோம். ஏன்னா நமக்கு வந்து காட்டேஜி துணியெல்லாம் லாண்ட்ரியில் தான் போடுவோம். ஏன்னா நம்மக்குள்ளே துணியே இங்கே காய்கிறதுக்கு வசதி இல்லை. அதனால் லாண்ட்ரியில் போட்டிருந்தோம். அதை அண்ணன் காலனிலேருந்து வாங்கிட்டு வந்து டவுனில் வச்சுருந்தாங்க. நாங்கள் போனதுமே சரின்னு சொல்லிவிட்டு எங்கள் வண்டியில் மாற்றி கொடுக்கறதுக்காக அண்ணன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த கேப்பில் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கடைகள் எல்லாம் லைட்டு சீரியலு ஸ்டார் எல்லாமே போட்டிருக்காங்க. அப்போ அதையுமே ஒரு வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். ஏன்னா நாங்கள் நேற்றுக்கு வாங்கிட்டு வந்துட்டோம், இன்னும் நம்ம ரிசோர்ட்டுக்கு போடலை. ஏன்னா அதுக்கான டைம் இல்லை, நாளைக்கு தான் போடணும். நாங்கள் மூணாருக்கு இப்போ எதுக்கு வந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாளைக்கு எங்கள் அண்ணன் வீட்டில் கன்னி பூஜை. அப்போ அதனால் அண்ணன் வந்து எஸ்டேட்டில் இருக்கிறாங்க. அப்போது என்னை வந்து சாதனம்லாம் வாங்கி கொடுத்து விட சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நாங்கள் வந்திருந்தோம். அதுக்கடுத்து காட்டேஜுக்கு லாண்ட்ரி எடுத்துகிட்டு வந்துட்டோம். வந்ததுமே வேலை மாமா என்ன செஞ்சாங்க, டாக்கியை ஒட்டிடுவோம். ஏன்னா ஒரு ரூம்பு நமக்கு கெஸ்ட்டு ஆகலை. அண்ணன் வந்து இப்போ தான் டவுனில் கெஸ்ட்டு பிடிக்க நிற்கிறாங்க. அப்போ அதனால் நாங்கள் மோட்ரு போட்டு தண்ணி ஏற்றணும் அப்படின்னு சொன்னால் தண்ணி வீணாக தான் போகுது. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு அந்த டாக்கியை ஒட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பசை அது இருக்கும் அந்த எம்சியில், அதை 2ஐயும் மிக்ஸ் பண்ணி தான் ஒட்டணும். உடனே மாமா என்ன செஞ்சிட்டாங்க, மிக்ஸ் பண்ணி ஒட்டுறதுக்குமே ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஒட்டுறதுக்கு டாக்கி பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து நிற்கிறதுக்கே வசதியே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய மரம் இருக்குது, மரத்துக்கு கீழே தான் நம்ம வுட் ஹவுஸ் இருக்குது. அதுக்கு மேலே வந்து நாங்கள் அந்த வங்கிக்கும் அந்த டாக்கி இருக்கிறதுக்கும் ஒரு சப்போர்ட்டுக்காக என்ன பண்ணியிருக்கோம்னா, கம்பை போட்டு கம்புக்கு மேலே தான் சீட்டை போட்டிருக்கோம். இவ்வளோ தான் அந்த சப்போர்ட்டு. அதனால் மாமா வந்து அந்த கம்பியில் காலை வச்சுக்கிட்டு தான் சப்போர்ட் பண்ணி தான் என்ன செய்கிறாரு, பசையை ஒட்டுறாரு. நாங்கள் அந்த பசையும் ஒட்டிட்டு ஸ்டிக்கரையுமே ஒட்டிட்டோம். ஏன்னு கேட்டால் சப்போஸ் ஒட்டலைன்னா என்ன செய்ய அப்படிங்கிறதுக்காக வேண்டி. இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா நாவப்பழ மரம் தான். ஆனால் நாட்டுக்காயின்னு சொல்லுவாங்க இல்லையா, நாடம்பழம் சூப்பராக இருக்கும். ஆனால் நல்லா காய்க்கவும் செய்யாது. எப்போயோ ஒரு டைம் காய்ச்சாலும் 1-2 காய்ச்சாலும் நல்லாயிருக்கும். கீழே விழுகிறது தான் நான் பிறக்கி சாப்பிட்ருக்கேன். ஆனால் நல்லாயிருக்கும். அதை பிடுங்கிறதுக்குள்ள வசதியெல்லாம் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா மரத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஏற முடியாது. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிளைமேட்டு சூப்பர் கிளைமேட்டு. வானம் கருகருன்னு இருந்துச்சு, சாரல் விழுந்துச்சு. கொஞ்ச நேரத்தில் சின்ன சின்ன சாரல் அப்படியே விழுந்துச்சு. வானத்தை பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. எல்லாமே லைட்டு வெளிச்சத்தில் பிரகாசமாக ஜொலிக்குது. ஆனச்சாலும் ஆற்றுக்காடு இந்த வியூ பாயிண்ட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.